வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர்கள் அருளிய ஒரு முறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சக்திய அடக்கக்கூடிய ஒரு முறை. இந்த முறைய பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் பொதுவா பிரயோகம் படுத்தலாம். அதேபோல மாந்திரீகம் பண்ணக்கூடிய நபர்களும் பிரயோகம் படுத்தலாம். இல்ல அப்படின்னா, சாதாரண இருக்கக்கூடிய நபர்களும் பிரயோகம் படுத்தலாம். இத தொடர்ந்து பிரயோகம் பண்ணிட்டு வர வர என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் பார்த்தீங்க அப்படின்னா விலகும். அதேபோல உடல்ல எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அண்டாது. செய்வின பாதிப்பா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பில்லி, சூனியம், ஏவல் இது போல பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே உடல்ல அண்டாது. அதேபோல உடல் தெய்வீகத்துவமா இருக்கும். இந்த பயிற்சி பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா, இந்த சிவமான உடல்ல சக்தி ஐக்கியம் ஆகும். இந்த பயிற்சி யார் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்களோ, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிவமான உடல்ல சக்தியானது ஐக்கியம் ஆகும். அதேபோல அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப புத்தி கூர்மையும் அதிகம் அளிக்கும். இந்த முறை ஒரு மாந்திரீகர் ஒருத்தவங்க கத்துக்கிட்டு வர்றாங்க. இல்ல அப்படின்னா, ஒரு மாந்திரீகரே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது போலலாம் நன்மைகள் விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த தெய்வங்கள அழைச்சாலும் சரி, அது பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக வரும். அதேபோல எந்த தேவதைகள அழைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் உடனடியா வரும். அதேபோல மைமுறைகள் பண்ணுனீங்க அப்படின்னாலும், ரொம்ப சீக்கிரமாவே வேலை செய்யும். அதேபோல ஒரு எந்திரம் எழுதுறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு நன்மை விளையும். அதேபோல மனம் ரொம்ப அமைதி படும். ஒரு சில நபருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நிம்மதியே இல்லாம இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த முறைய பயன் படுத்தலாம். மனம் ரொம்ப அமைதியா இருக்கும். எந்த விதமான சலசலப்புகள் அந்த மாரி இல்லாம அமைதியா இருக்கும். அதேபோல தைரியமும் இருக்கும். எதையும் பார்த்தீங்க அப்படின்னா, துணிச்சலா பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். இந்த முறைய பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து சித்தர்களுமே சொல்லியிருப்பாங்க. யாரும் அந்த அளவுக்கு கவனிச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. கவனிச்சு பார்த்திருந்தீங்க அப்படின்னா அனைத்து சித்தர்களுமே சொல்லியிருப்பாங்க. இதற்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு அமைதியான இடமா தேர்ந்தெடுத்துக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, பூஜை அறைகளா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு தனிப்பட்ட இடங்களா இருக்கலாம். என்ன பண்றீங்க அப்படின்னா, அமைதியா அமர்ந்து, நல்லா முதுகு தண்ட நேரா வச்சு, மூச்ச பார்த்தீங்க அப்படின்னா, மெதுவா உள்ள இழுங்க. மெதுவா உள்ள இழுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால எந்த அளவு அடக்க முடியுமோ, அந்த மூச்ச பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவு அடக்க முடியுமோ, அடக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மெதுவா அதே போல விடுங்க. இவ்வளவு நேரம் தான் அடக்கணும், அவ்வளவு நேரம் தான் அடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால எவ்வளவு இழுக்க முடியுதோ மூச்சு காத்த இழுங்க. அதே போல அடக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ நேரம் அடக்க முடியுமோ, அவ்வளோ நேரம் அடக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மெதுவா விடுங்க. இத தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. காலையிலும், சாயங்காலம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் அடுத்த நாள் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒரு அப்படியே நேரங்கள பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டிக்கிட்டே போய்க்கிட்டே இருங்க. அதுக்கடுத்து ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம். இத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனம் எந்த இடத்துல அமைதியா இருக்குதோ, அந்த இடத்துல பண்ண பாருங்க. இது பூஜை அறையில தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. உங்களுக்கு எந்த இடம் அமைதியா இருக்குன்னு அந்த இடத்துல தோணுதோ, அந்த இடத்துல அமர்ந்து பண்ணுங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, காலையில எழுந்த உடனும் பண்ணலாம். அதே போல சாயங்காலமும் பண்ணலாம். இதே போல தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களோட முகமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேஜஸ் அடையும். முகம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொலிவு அடையும். அதே போல இந்த பயிற்சி காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மதுவ தவிர்த்துருங்க. முற்றிலும் மதுவ தவிர்த்துருங்க. அதேபோல சித்தர்கள் ஒரு சில முறைகள்ல இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் சொன்னோம் அப்டின்னா, அது சரியா வராது. ஏன்னா, வீடியோ பார்க்குறவங்க யாராவது தப்பா நெனச்சுக்குவாங்க. அத சொல்லக்கூடாது. அதேபோல தவறான காம எண்ணங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஓரளவுக்கு இதுவே குறைக்க ஆரம்பிச்சுரும். யாராவது தவறான காம எண்ணங்கள் இது போல இருந்தது அப்டின்னா, ஒரு காம எண்ணத்தெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, முற்றிலும் இந்த முறைய பார்த்தீங்க அப்டின்னா, குறைக்க ஆரம்பிச்சுரும். இந்த பயிற்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து பண்ணிட்டு ஒரு தெய்வ உபாசனை எடுத்தீங்க அப்படின்னாலும் சரி, வெகு சீக்கிரம் பலன் தரும். ஏன்னா ஒரு சில நபர்கள்லாம் உபாசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாட்கள் கணக்கு அதிகமா ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவு சித்தி ஆகாது. இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் எந்த தெய்வ உபாசனை இதெல்லாம் வேணாம். ஆனா நிம்மதியாவும் எந்த துஷ்ட சக்திகள அண்டாம தெய்வ சக்தி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னெல்லாம் ஒரு சில வீட்ல நினைப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறைய தாராளமா பிரயோகம் படுத்தி பார்க்கலாம்.
இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. இது போல வந்து மேலும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.